Hello viewers, வணக்கம் and welcome to Fight Club. So after a long time we are resuming our daily news analysis. So news analysis பார்க்கலாம். அதிலே I'll give you few questions also means practiceக்கு. So நீங்கள் அதை practice பண்ணிட்டு you can post your answers in Fight Club channel. ஓகேங்களா? ஸோ வாங்க நியூஸ் அனாலிசிஸ் போகலாம். பங்களாதேஷ் ஆர்மி மியான்மர் காரிடார் அங்கே ஒரு இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது இப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த பார்டர் ரீஜன் பார்த்து வச்சுங்க. பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் ரெண்டுத்துக்கும் பார்டர் ஸ்டேட்ஸ் இந்தியாவில் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுங்க. இந்த நியூஸில் டைரக்ட் ரெலவன்ஸ் நமக்கு கிடையாது. பட் இதுலேருந்து நம்ம சில டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அதில் ஒரு முக்கியமான டைமென்ஷன் அப்படிங்கிறது ஹியூமானிட்டேரியன் காரிடார். இது வந்து நீங்கள் எல்லா அந்த பார்டர் ஏரியா அந்த பிரச்சனை இடத்துல இந்த விஷயம் பண்ணலாம் அப்படின்னு வே ஃபார்வர்டில் எழுதுறதுக்கு ரொம்ப நல்ல பாயிண்ட். தென் மியான்மரில் இருக்கக்கூடிய அந்த போரஸ் பார்டர் அப்படிங்கிறது இந்தியாவை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஐ கிவ் யூ அன் ஐடியா அபவுட் ஹவு டு ரைட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கான அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கொண்டு வருது ஆர் எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் ஆர் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்தியா மியான்மர் பார்டரை பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் அப்படின்னு எடுத்தோடனே யூ ஹவ் டு கிவ் த லாங் பவுண்டரி. ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு இவ்வளோ பெரிய பவுண்டரி லைன் இருக்குது, இல்லை இந்த ஸ்டேட்லாம் பவுண்டரி இருக்குது, இல்லை ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. பர்மா அப்படிங்கிறது 1935 தான் உங்களுக்கு தனியாக போகுது. அதுக்கு முன்னாடி இந்தியா பிரிட்டிஷ் ஆளுமையின் கீழே தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடணும் ஹிஸ்டாரிக்கலாக டு சம் எக்ஸ்டென்ட். தென் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் என்ன, ரெண்டு பக்கம் மக்களுடைய போக்குவரத்து இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாக அந்த கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, ஃபெஸ்டிவல்ஸ் ஒன்றா கொண்டாடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை சோஷியல் இம்பார்ட்டன்ஸில் நீங்கள் கொடுத்துடணும். ஓகேவா? அந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட்ஸ் இருக்கும், ஃப்ரீ மார்க்கெட் ரெஜிம் கொண்டு வந்திருந்தோம், ரைட்டா? இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். தென் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மியான்மர் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்வே டு ஈஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா இந்தியாவையும் அந்த ஆக்ட் ஈஸ்ட் லுக் ஈஸ்ட் பாலிசி இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக மியான்மர் அப்படிங்கிறது இருக்குன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதில் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். தென் சைனா ஃபேக்டரை உள்ள கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசலாம். ஓகேவா? உங்களுக்கு நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சியை இது பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பஃபராகவும் நமக்கு வந்து மியான்மர் வேணும் அப்படிங்கிறத நம்ம அங்கே ஹைலைட் பண்ணலாம். அதுக்கடுத்து கிராஸ் பார்டர் அப்படின்னு வரும்போது மியான்மர்லேருந்து பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி சேலஞ்சஸ் வந்துடுது. மியான்மர்லேருந்து உள்ளே வர்றவங்க யாருன்னு தெரியாது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் நடக்குது. தென் கிராஸ் பார்டரில் இன்சர்ஜென்சி அந்த ஊடுருவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மைக்ரேஷன் பிரச்சனை, இந்த இல்லீகல் மைக்ரேஷன் அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். தென் அந்த இல்லீகல் மைக்ரேஷன் உள்ளே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய டெமோகிராஃபி பாதிக்கப்படுது. நமக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு வந்து அந்த அஸ்ஸாமில் நடந்த அந்த விஷயம்லாம் சொல்லிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மியான்மர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரக் அந்த இதுக்குள்ளாரையும் மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ ட்ரக் அப்படிங்கிறது ட்ரக் டிராஃபிக்கிங் ஒரு பெரிய த்ரெட். தென் ஹியூமன் அண்ட் ஆர்ம்ஸ் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறதுலாம் இங்கே இருக்கக்கூடிய த்ரெட் அப்படிங்கிறத நீங்கள் ஹைலைட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆர் ஏதாவது ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறது எழுதணும். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படின்னு எழுதும்போது அந்த இடத்துல இட் இஸ் பார்ட் ஆஃப் கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னா அது வேல்யூ அடிஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை ஃப்ரேம் பண்ணணும். ஓகே? தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு எஃபர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு அந்த பார்டர் ஃபென்ஸ் அதெல்லாம் கூட கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸ்மார்ட் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? தென் மியான்மரோட நிறையா பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தாங்க. தென் எக்ஸ்ட்ரா மார்க் ஃபெச்சிங்காக நீங்கள் இந்த ஆப்ரேஷன் சன்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரிலிம்ஸில் படித்ததெல்லாம் மெயின்ஸில் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா மார்க் அப்படிங்கிறது கிடைக்கும். தென் பைலேட்ரல் கோஆப்ரேஷன், அதுக்கப்புறம் நம்மளோட கலாடார் மல்டி மாடல் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இதுவரை எடுத்த ஸ்டெப்ஸ் அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு எழுதணும். சரியா? தென் ஃபைனலாக ஒரு பேலன்ஸ், எப்படி நம்ம வந்து ஒரு நட்பு பாராட்டணும், நமக்கு இந்த நெய்பரிங் கண்ட்ரிஸும் ரொம்ப முக்கியம், அண்ட் அதே சமயத்தில் இன்டர்னல் இஷ்யூஸையும் பாதகம் இல்லாமல் அதை பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்ணி ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறத இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணணும். எடுத்தோன்னா ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் என்ன, சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சஸ்க்கு அடுத்து என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க, தென் கம்ஸ் யோர் கன்க்ளூஷன். அதுக்கு முன்னாடி ஒரு கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸ், அது அந்த ஒரு விஷயம் அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் எடுத்தோடனே கொஞ்சம் நீங்கள் சொல்கிறது பெட்டர். ஓகே? ஆனால் இதான் உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஸோ டேக் இட், எழுதுங்க. எழுதிட்டு ஃபைட் கிளப் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் இந்த கொஸ்டினுக்கு கீழே போஸ்ட் பண்ணிடுங்க. அஃப்கோர்ஸ் ஐ கேனாட் ரிவ்யூ பிகாஸ் எனக்கும் கொஞ்சம் ஹெல்டப்பாக இருக்குது. பட் ஐ எக்ஸ்பெக்ட் ஒரு பியர் ரிவ்யூ நடக்கும். உங்களுக்கு சில சீனியர்ஸ் அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். ஓகே? அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு போர்ஷன் தான். ஸோ இதில் நமக்கோட ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹை ரெசல்யூஷன் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறாங்க. ஓகே? அதில் வந்து முன்னாடி 12x12 அப்படின்னு இருந்தது, இப்போ வந்து 6x6ன்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபேக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி அதை குறைச்சி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கலாம், மெயின்ஸும் இப்போ வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் அதோட ஃபீச்சர்ஸ் கேட்கறதுனாலும் கேட்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ ஆஃப் லேட் யூபிஎஸ்சி இஸ்
மூவிங் டுவர்ட்ஸ் ஃபேக்ட் பேஸ்ட் அப்படின்றதுல இதெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகுது. ஃப்ரம் 64% வர அக்யூரசி ரைஸ் ஆயிருக்கு. தென் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டேஷனல் பவர் கொண்டு வந்திருக்காங்க. தென் டாப்லர் ரேடார்ஸையும் இங்கே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 40 ரேடார் யூஸ் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கா அருணிகா அப்படிங்கிற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா. இது ரெண்டும் உங்களுக்கு பில் ஸ்பெசிஃபிக்கான நோட்ஸ். ஆர்கா அருணிகா ரிலேட்டட் டு அட்வான்ஸ் கம்ப்யூட்டேஷனல் அட்வான்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் வெதர் ஃபோர்காஸ்டிங். சரிங்களா. இந்த எடிட்டோரியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வித் திஸ் எடிட்டோரியல் உங்களுக்கு அந்த ஆன்சர் ரைட்டிங்கில் என்னென்ன டைமென்ஷன்ஸ், எப்படி நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை இன்னொரு டாப்பிக்கோட இன்டெகிரேட் பண்ணி பண்ணுறது, இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த எடிட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஓகேவா. தே ஆர் கனெக்டிங் சிந்தூர்லேருந்து உங்களுக்கு எல்லா ப்ராஜெக்ட்டையும் இன்டெகிரேட் பண்ணி அது எந்த அளவுக்கு இந்தியாவை வந்து தற்சார்பு பொருளாதாரமாக மாற்றிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போது இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி சிம்பிளான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா ஒரு எக்கனாமிக் பவராக மட்டும் இருக்கக்கூடாது, ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜிக்கல் பவராக 21ஆம் நூற்றாண்டில் ரொம்ப பெரிய ரோல் எடுக்கணும். இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். இது நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சயின்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இந்த மாதிரி ஒரு நச்சின ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருக்காங்க. ரைட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்ட்ரடக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கேட்சியாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய, அதே சமயத்தில் சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் ரைட்டிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக் இன் இண்டியா அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் PLI ஸ்கீமாக இருக்கட்டும், தென் ஆத்ம நிர்பார் பாரத் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அது ஒரு மிஷனாக எடுத்துகிட்டு போய் நம்ம அதை நிறையாவே ப்ரொமோட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபார்மசூட்டிக்கல்ஸாக இருக்கட்டும், கிரிட்டிக்கல் மினரல்ஸாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமாக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தது கூட நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் சின்ன சின்னதாக வச்சிடலாம். தேர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனோவேஷன், குளோபல் இனோவேஷனில் இந்தியாவோட பங்கீடு என்னவாக இருக்குது. ஓகேவா. அப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஃபென்ஸில் சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அதை முன்னெடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு கொலாபரேஷன் இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ நம்ம யூஎஸோட ட்ரஸ்ட் கொலாபரேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோட ஃப்ரான்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஐயோட ரோட் மேப், இதெல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூ அடிஷன் பாயிண்ட்ஸ். இது உங்களுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் பயங்கரமாக இருக்கும். நாளைக்கு இந்தியா ஒரு சூப்பர் பவர் ஆகிட்டு இருக்கா, இல்லை இந்தியா வந்து எந்த அளவுக்கு ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து GS2ல இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் கேட்டாலும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னு கேட்டால் அங்கேயும் நீங்கள் இந்த பாயிண்ட் எழுதலாம். ரைட்டா. ஸோ இதுதான் அந்த கிராஸ் ரெஃபரன்ஸ். உங்களுக்கு ஒரே டாபிக் தான். நீங்கள் GS2ல வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷனுக்கு எழுதிக்கலாம், GS3 எழுதலாம். தென் சொசைட்டி அப்படின்போது கொஞ்சம் மார்ஜில் அதை பாயிண்ட் கிடைக்கல அப்படின்றப்போ நீங்கள் GS1லையும் இதை எழுதலாம். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதுக்கான ஃபோக்கஸ், அதில் என்னென்ன பண்ணியிருந்தாங்க. ஓகே. நேஷனல் குவாண்டம் மிஷனாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் செமிகண்டக்டர் மிஷனாக இருக்கட்டும், நம்மளோட அச்சீவ்மெண்ட் இன் இஸ்ரோ, சந்திராயன், ககன்யான், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும். ஓகே. தென் செமிகண்டக்டருக்காகுது. அது இல்லாமல் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு எடுத்தால் பாஷினி ஆப்பாக இருக்கட்டும். தென் இந்தியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏஐ ஃப்ரேம் ஒர்க் வேணும், ஏஐ சாவரின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு நம்ம பிலிம்ஸில் படித்த டாபிக். இது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே தான் இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே. வித் திஸ் நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு இடத்த மட்டும் சொல்ல கிடையாது. ஓகே. உங்களுக்கு எனர்ஜியை டச் பண்ணாங்க, செமிகண்டக்டர் டச் பண்ணாங்க, ஆத்ம நிர்பார் பாரத் இந்த ஸ்கீமை டச் பண்ணாங்க. ஓகே. மேக் இன் இண்டியாவாக இருக்கட்டும், PLI ஸ்கீமாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்தையுமே அவங்க ஆர்கனைஸ் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கனெக்ட் இருந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது தான் மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட பாலிசி மட்டும் கிடையாது, அது நம்மளோட பேஷனாகவே ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு கன்க்ளூஷன். தென் இதோட நீங்கள் வேல்யூ அடிஷன் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கான ஸ்கீம்ஸை மட்டும் அந்தந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப டீசெண்டாக ஒரு ஆன்சர் பண்ணலாம். இதுவும் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டினாக எடுத்து எழுதிடுங்க. ஓகேவா. இந்த கொஸ்டினை ஒரு 15 மார்க்குக்கு எழுதிடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ரெசிலியன்ஸ், மன்சூன் வந்தாலும் நம்ம ஹீட் ரெசிலியன்ஸ் இந்தியா என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மல்டி ப்ராங்ட் அப்ரோச் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு வந்தால் எடுத்தோன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது லோக்கலைஸ்ட் ஃபினாமினாவாக இருக்கும்போது அந்த லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டரோட ரோல் அதிகம். ஸோ அதில் தான் அவங்க அந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் அவங்களாம் ரொம்ப முக்கியமாக பேசியிருக்காங்க. ரைட்டா. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கேர், அதாவது நடந்ததுக்கப்புறம் இப்போ பார்க்குறத விட ப்ரிவென்ஷனுக்கான ஸ்டெப் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து லோக்கல் நெட்வொர்க்குக்கு கொண்டு வரணும். நேஷனல் லெவலில் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இல்லாமல் லோக்கல் லெவலில் ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றாங்க.
தென் அகமதாபாத் அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஸ்டடியாக கொடுத்துருக்காங்க. இது எப்பயுமே அந்த ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு வரும்போது கேஸ் ஸ்டடியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிலிம் ஸ்பெசிஃபிக்காக ஹீட் வேவ்ஸோட க்ரைட்டீரியாஸ் பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி ஹீட் வேவ் அப்படிங்கிறது ஒரு நோட்டிஃபைட் டிசாஸ்டர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. பட் ரீஜனலாக வேறு ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு கூட அதை டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? தென் இந்த ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் பர்டன், டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஹார்ட் பேஷண்ட் இருக்கும், கிட்னி பேஷண்ட், அவங்களுக்கு எல்லாமே வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக அவங்க சொல்லியிருக்காங்க. தென் கிளினிக்கல் ப்ரோட்டோகால்ஸை சேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? அண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் க்ரைசிஸ் அப்படிங்கிறது வந்து ஹீட் ஹெல்த் க்ரைசிஸ் அப்படிங்கிறத வந்து வெறும் ஹெல்த் செக்டார் மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ராடராக ஒரு தீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேட்டட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வேணும், அர்பன் பிளானிங் அப்படின்றது இருக்கணும், வாட்டர் டிபார்ட்மெண்ட் வரணும், உள்ள லேபர் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஏற்ற ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் இம்பேக்ட் ஆஃப் ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு சொல்யூஷனாக கொடுக்கும்போது கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி டைமென்ஷனில் நீங்கள் யோசிக்கணும். தண்ணி பிரச்சனை இருக்குது, லேபர் ப்ராப்ளம் இருக்குது, ஒர்க் பண்ணுறவங்களோட எஃபிஷியன்சி பாதிக்கப்படுது. இந்த மாதிரி மல்டி ப்ராங்ட் அப்ரோச்சில் நீங்கள் எடுத்தாகணும். ஓகே, தென் அதுக்கடுத்து என்ன வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறதும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மாடல் ஆஃப் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு நெட்வொர்க் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. நீங்கள் இதை வேறு இடத்துல யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையும் இங்கே ஹைலைட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீட் வேவ் வரும்போது ஈஸியாக சொல்லிடலாம் வெளியே யாரும் போக வேணாம் அப்படின்னு. பட் ரெகுலராக அந்த வெளியே போனால் தான் சாப்பாடு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த அடித்தட்டு மக்கள், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கிளைமேட் ஜஸ்டிஸ் ஆர் இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வரும்போது நீங்கள் அதை எழுதலாம். சரியா? தென் அதற்கான வே ஃபார்வர்டு என்ன? ஈக்விட்டி ரூட்டட் பப்ளிக் ஹெல்த் இருக்கணும், வல்னரபிலிட்டி மேப் பண்ணி இருக்கணும், ஹெல்த் செக்ஸ் ரெகுலர் டைமில் நடத்தணும். ஓகேங்களா? ஹைட்ரேஷன் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கணும், லோ இன்கம் ஏரியாஸில் குறிப்பாக அந்த மாதிரி ஏரியாஸில் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஷெல்டர்ஸ், வீடு இல்லாதவங்களுக்கு அந்த கூலிங்கோடு இருக்கக்கூடிய சப்சிடைஸ் ஷெல்டர்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் அவங்க ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் ஜுடிஷியரி சம்மந்தப்பட்ட கொலிஜியம் சம்மந்தப்பட்ட நியூஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொலிஜியம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க. கொலிஜியம் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது, எந்த ஆக்ட்லேயும் வரல. உங்களுக்கு 3rd ஜட்ஜஸ் கேஸ்லேருந்து வந்திருக்கும். அது வந்து ஒரு ஃபோரம். ஓகே, 4 ஜட்ஜஸ் ப்ளஸ் சீஃப் ஜஸ்டிஸ், இவங்க தான் எந்த ஜட்ஜ், அதாவது பதவி உயர்வு இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேட் ஆனாலும் சரி, ஒரு ஜட்ஜை ஹைகோர்ட்டுக்கு நியமிக்கிறதா இருந்தாலும், நியமிக்கிறது பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த நபர் இவங்களாம் தான் நியமிக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டை கொடுக்குறது இவங்க தான். ஸோ தேர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படிங்கிற முடிவெடுக்கிறதும் கொலிஜியம் தான். இவங்க சொல்கிறத அப்படியே பிரசிடென்ட் செஞ்சாகணும், அவ்வளோதான். இதுதான் கான்ஸ்டிடியூஷனில் இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து அந்த 3rd ஜட்ஜஸ் கேஸ்லேருந்து வந்து எலிவேஷன். ஓகேங்களா? அந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ். ஓகே, டன். அடுத்து ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் இப்போது நடக்கிறதா இருக்குது. அந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்றது இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் அவங்க வாக்களிக்கணும். தென் ராஜ்யசபா எலெக்ஷனில் நோட்டா கிடையாது. அதே மாதிரி ராஜ்யசபா எலெக்ஷனில் க்ளோஸ்டு பேலட் கிடையாது, ரேதர் ஓப்பன் பேலட் சிஸ்டம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் பேலட் சிஸ்டம் இருந்தாலும் இந்த எலெக்ஷனில் ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படிங்கிறது பொருந்தாது. ஓகேங்களா? இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இப்போ எலெக்ஷன் வரும்போது திரும்ப இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு நியூஸ் வரும். அப்போ நம்ம ஃபர்தராக பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரானோட யுரேனியம் என்ரிச்மெண்ட் சம்மந்தப்பட்டது. அப்போ யூஎஸோட டீலுக்காக நாங்கள் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு கிடையாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக ஈரான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஈஸ்டில் வந்து பெருசாக நியூக்ளியர் கண்ட்ரிஸ் கிடையாது. அப்போ ஈரான் கிட்ட நியூக்ளியர் பவர் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு டெரரிஸ்ட் கிட்ட போகிறதுக்கு அங்கே ஆல்ரெடி உங்களுக்கு பெரிய டர்மாயில் இருக்கும். ஓகேவா? ஹவுத்தி ரிபல்ஸாக இருக்கட்டும், யமன் கிரைசிஸ், இந்த மாதிரி விஷயத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு பக்கமும் சவுதி அரேபியா அண்ட் அவங்களோட நட்பு நாடுகள் ஒரு பக்கமும் இருப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவங்களோட யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாரும் பேசி ஈரானுக்கு கொஞ்சம் ட்ரேடுக்கு சப்போர்ட் பண்ணி, ஏன்னா ஈரானோட வர்த்தகம் அப்படிங்கிறது யூரோப்போடு இருக்கணும், யூரோப்புக்கு ஈரான் தேவை, ஈரானுக்கும் யூரோப் தேவை அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி அதை ஒரு டீலாக கொண்டு வந்தது தான் அந்த P5+1 ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டீல் போட்டிருந்தாங்க. 2015-16 ட்ரம்ப் வந்தப்போ என்ன சொல்லிடுவாங்கன்னா இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக திரும்ப யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்னு வரும்போது எகெயின் அந்த டீல் நம்ம பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து யுரேனியத்தை நோக்கி போகிறத கைவிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு யுரேனியம் உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஃபிசைல் மெட்டீரியல் அப்படின்வாங்க. ஓகேவா? அதில் வந்து நியூக்ளியர் எனர்ஜி அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த யுரேனியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 இதில் இருக்கும், ஐசோடோப்பாக இருக்கும். யுரேனியம் 233 அண்ட் யுரேனியம் 235 அண்ட் 238 அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே, இதில் 238 அபண்டண்ட்டாக இருக்கும், ஆனால் ஃபிசைல் கிடையாது. ஆனால் 235 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசைல் லெவல் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த யுரேனியம் 235ஓட ரேஷியோ அதிகப்படுத்த அது வந்து உங்களுக்கு கிரேட் ஏறிட்டே போகும், அதாவது நியூக்ளியர் கேப்பபிலிட்டி அதிகமாகிட்டே போகும். ஒரு 5% கீழே இருக்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நியூக்ளியர் எனர்ஜி தயாரிக்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போக போக அதை வெப்பன் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் நீங்கள் அதை ஆட்டம் பாமாக யூஸ் பண்ணக்கூடிய இதுக்கு போயிட்டுருக்கும். ஓகேங்களா, அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு அதிகமாக போயிட்டுருக்கும் நிறைய. அதுவும் இல்லாமல் இந்த என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து சென்ட்ரிஃபியூகல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் வந்து அந்த யுரேனியம் 235 அதிகப்படுத்தும் போது வெப்பன் கிரேடாக மாறிட்டே இருக்கும். அதை தான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதை தான் இவங்க பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபிலிம் ஸ்பெசிஃபிக்காக நோட்ஸ் என்ன எடுக்கணும் அப்படின்னா, இந்தியா மியான்மர் நம்ம ஃபர்ஸ்ட்லி நியூஸ் பார்த்தோமா. ஸோ இந்தியா மியான்மரோட பார்டர் ஸ்டேட்ஸ் என்னென்ன, அதோட ஆர்டர் என்ன, எதுக்கு லார்ஜஸ்ட், எதுக்கு வந்து லெங்க் ஜாஸ்தி, அதில் உங்களுக்கு ஒரு மேப்பாக நான் காமிச்சிருப்பேன், அதை கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்தியா மியான்மரோட பார்டர் ஸ்டேட்டு, அதுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் நதிகள் இருக்கா, கிராஸ் பார்டர் ரிவர்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத மேப் ரீடிங்கில் தெளிவாக பார்த்து வச்சுங்க. தென் எம்எஸ்சி எல்சா அப்படிங்கிற ஒரு கப்பலும் நியூஸில் இருந்திருக்கும். அந்த கப்பல் எதனால நியூஸில் இருந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தென் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸ் இந்தியா அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட்னர்ஷிப், இது இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வேல்யூடேஷன் பண்ணும்போது எழுதியிருக்கலாம் பாயிண்ட்டாக. தென் அனீமியா சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஸோ அனீமியாவுக்கு இந்தியா எடுத்த ஸ்டெப் அப்படின்னு வரும்போது 6x6x6 ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அனீமியா சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. தென் ஃபர்தராக அனீமியாவுக்கு ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ட்ரக் பேர் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எது ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிம்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்காக அந்த அனீமியா கீழே அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் சுகர் போர்ட் அப்படிங்கிறது ஏன் கொண்டு வந்தாங்க, சுகர் போர்ட் அப்படின்னா என்ன, ஓகேவா, வாட் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் இட் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஸ்கூல்ஸில் ஏன் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எடிட்டோரியல், அது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஸ்பெக்டிவ்க்கு படிச்சு வச்சுருங்க. தென் மெண்டல்ஸ் லா அப்படிங்கிறது இன்ஹெரிட்டன்ஸ் சம்மந்தப்பட்டது. அந்த சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீஸ் அப்படிங்கிற அந்த பட்டாணி அந்த இதை வச்சு தான் அவர் ஸ்டடி பண்ணியிருப்பாரு. அந்த ஃபண்டமெண்டல் ஒன்லைனில் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க போதும். ஓகேவா, தென் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஸ்கீம் எதுக்கு, இந்த ஸ்கீம் மூலிமா என்ன கொண்டு வராங்க, என்ன மாதிரி ஸ்டேட்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு திஸ் வீடியோ. அண்ட் குரூப் லிங்க், அதாவது அந்த சேனலோட லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த சேனல் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கண்டினியூ சப்போர்ட் டு ஃபைட் கிளப். தேங்க்யூ.